Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான காரம் ஸ்நாக்ஸ் ரெசிபி மிளகு காராச்சேவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மிளகு காராச்சேவ் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம எப்பயும் போல் காராச்சேவ் வந்து நம்ம முறுக்கு அச்சிலெல்லாம் வச்சு பிழிய போகிறதில்ல. காராச்சேவ் ப்ராப்பராக எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மிளகு காராச்சேவ் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு அதே கிண்ணத்தில் அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப்பு கடலை மாவு அப்படின்னா 1/4 கப்பு அரிசி மாவு சேர்க்கணும். நம்ம 2 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறதுனால 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் ரெண்டையும் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பவுட்ரு பண்ணி அந்த 1 டீஸ்பூன் மிளகு சீரகம் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா வர மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிக்க போகிறோம். மாவு வந்து ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது, கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். நான் எப்படி இருக்கணுங்கிறத தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம முறுக்கு அச்சில் அந்த காராச்சேவுக்குள்ள அச்சு போட்டு நம்ம முறுக்கு பிழிகிற மாதிரி பிழிஞ்சு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு மாவு வந்து டைட்டாக இருக்கணும். ஆனால் நம்ம இன்றைக்கி காராச்சேவ் வந்து எப்படி தேய்ச்சி கரண்டியில் போடுவாங்களோ அந்த மாதிரி செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு ரொம்ப இலக்கமாகிடக்கூடாது, அதனால் ரொம்ப கெட்டியாகவும் ஆகிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் நமக்கு கரண்டியில் தேய்ச்சி அந்த காராச்சேவ் வந்து ஈஸியாக போட வரும். பாருங்கள், நான் உங்களுக்கு கிட்டக்கே காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம எடுத்து அந்த கரண்டில் தேய்க்கிறதுக்கு இலக்கமாக இருக்க மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய காராச்சேவுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கையோட எண்ணெய் காய வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருந்ததுன்னா அதில் நீங்கள் இந்த மாவு எடுத்து தேய்ச்சி காராச்சேவ் ரெடி பண்ணலாம். இது வந்து அந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். பூந்தி கரண்டி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நார்மலாக கரண்டி வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி கரண்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இல்லைன்னா நீங்கள் இந்த கரண்டியில் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இது சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அந்த பூந்தி கரண்டியில் தான் செஞ்சுக்க போகிறேன். பூந்தி கரண்டி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் இந்த நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த அரிகரண்டியில் அல்லது ஜல்லடை கரண்டின்னு சொல்லுவாங்க, அதுலேயும் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி இந்த பூந்தி கரண்டில் செய்கிறதுனால இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் வந்து நம்ம தேய்ச்சி விட போகிறோம். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆக வேண்டாம், மீடியமாக இது மாதிரி லேசாக காஞ்சிருக்கும் போதே நம்ம தேய்ச்சி விட ஆரம்பிச்சிடலாம் மாவு எடுத்து. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கையில் மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு அப்ளை பண்ணணும். அந்த கரண்டியில் வந்து இப்படி நம்ம தடவுறதுக்கு, இந்த அழுத்தி தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியான பதத்தில் மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கீழே அழகாக அந்த காராச்சேவ் வந்து குட்டி குட்டியாக நம்ம காராச்சேவ் நம்ம கடையிலலாம் வாங்கினா எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டு காராச்சேவ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம முறுக்கு அச்சில் பிழிகிறத விட இது வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். வேலையும் நமக்கு குயிக்காக ஈஸியாகவே முடிஞ்சிடும். கொஞ்சம் இலக்கமாக மட்டும் மாவை பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த கரண்டியில் வச்சு அந்த ஹோல்ஸில் தேய்க்கும் போது அடியில் அழகாக அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும். அதுவே கட் ஆகிக்கும். நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எண்ணெயில் விழுந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம காராச்சேவ் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அது அந்த பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தடில் காராச்சேவ் ரெடி பண்ணிடலாம். இந்த தடவை கட்டாயம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடைகளில் உங்களுக்கு கிடைக்கிற அதே மாதிரியான ஷேப்லையும் டேஸ்ட்லையும் கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயில் இதோட பபிள்ஸ் அடங்கி அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்ல சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டியான காராச்சேவ் ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லா மாவையுமே இதே மாதிரி நம்ம காராச்சேவாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டேஸ்டியான காராச்சேவ் ரெசிபி இந்த தடவை தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4-Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.